தங்கம்ஸ், வெல்கம் டு கதை பூங்கா. இன்றைக்கான கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். வசந்தபுரம்ங்கிற ஒரு காட்டில் சீதா குருவி தன்னோட 2 குழந்தைகளோட வாழ்ந்து வந்தா. சீதா தன்னோட குழந்தைகளுக்காக உணவு கொண்டு வந்து கொடுத்தா. ஆனால் குழந்தைகள் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. இப்போ வேணாம் தங்கங்களா, நீங்கள் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் உங்களை நான் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு எப்படி உணவு தேடுறதுன்னு சொல்லித்தரேன். ஆனால் இப்போ போனோம் அப்படின்னா நிறைய ஆபத்து உங்களுக்கு ஏற்படும். அதனால தான் நீங்கள் வீட்டிலே இருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சீதா தன்னோட குழந்தைகள்கிட்ட சொல்கிறா. ஆனால் குழந்தைகள் நாங்கள் உணவு சாப்பிட மாட்டோம், கண்டிப்பாக எங்களுக்கு அடுத்த டைம் கூட்டிகிட்டு போகணுன்னு அடம்பிடிக்கிறாங்க. சரிங்க குழந்தைகளா, நீங்கள் 2 பேரும் இப்போ சாப்பிடுங்க. நான் அடுத்த டைம் உணவெடுக்க போகும்போது நான் உங்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சீதா அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறா. அடுத்த நாள் காலையில் சீதா தன்னோட குழந்தைகளை கூட்டிகிட்டு உணவு தேடுறதுக்காக போகிறா. அப்போது அவங்க போகிற வழியில் ஒரு மாமரத்தில் ஒரு மாம்பழம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க அந்த மரத்துக்கிட்ட போகிறாங்க. இங்கே பாருங்க குழந்தைகளா, இதில் ஒரே ஒரு மாம்பழம் இருக்குது, இன்னொரு பழம் இருக்கான்னு தேடி பாருங்க. அவங்களுக்கு வேறு மாம்பழம் கிடைக்கவே இல்லை, ஒன்றே ஒன்று தான் கிடைச்சிச்சு. அதையும் பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது அப்போது அங்கே ஒரு வயதான பறவை சீதாவை கூப்பிடுது. பறவைகளே பறவைகளே, இங்கே வாங்க பறவைகளே. ஐயா, என்னாச்சுங்க ஐயா, ஏன் கூப்பிட்டீங்க? என்னால் வயசானதால் உணவு தேட முடியல. இந்த குளிர் காற்றுனால எனக்கு உடம்பு சரியில்லை. 2 நாளாக நான் உணவு தேடவே இல்லை. உங்ககிட்ட இருக்க அந்த உணவு எனக்கு கொடுத்தீன்னா நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பசிக்குது கண்ணு அப்படின்னு அந்த வயதான பறவை கேட்டுச்சு. அதனால் சீதா அவகிட்ட இருந்த அந்த ஒரு மாம்பழத்தையும் அந்த பறவைக்கிட்ட கொடுத்துட்டா. அம்மா, நம்மக்கிட்டேயே ஒரு மாம்பழம் தான் இருந்துச்சு, அதை ஏமா அந்த பறவைகிட்ட கொடுத்தீங்க? இங்கே பாருங்க குழந்தைகளா, யாராச்சும் பசின்னு நம்மக்கிட்ட உதவி கேட்டால் நம்மக்கிட்ட இருக்க உணவை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். நமக்கு தேவையான உணவை நம்ம தேடிக்கலாம், சரிங்களா? யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் 3 பேரும் ரொம்ப நேரமாக உணவு தேடுறாங்க. பக்கத்தில் ஒரு காட்டில் கொஞ்சம் நெல்மணிகள் இருக்கிறத பார்க்குறாங்க. அதை 3 பேரும் பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. மறுநாள் காலையில் சீதா உணவெடுக்கிறதுக்காக வெளியில் போயிடுறா. அந்த டைமில் குழந்தைங்க இப்படி பேசிக்கிட்டாங்க. மீனு, நம்ம அம்மா வரதுக்குள்ள நம்மளும் காட்டுக்கு போயிட்டு உணவெடுத்துட்டு வரலாம், அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஆமா பூச்சி, அம்மா வரதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம். குழந்தைங்க 2 பேரும் உணவு தேடுறதுக்காக வெளியில் பறந்து போகிறாங்க. அவங்க ஒரு இடத்துல போய் நின்றுட்டு உணவு இருக்கான்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த வழியாக ஒரு கழுகு பறந்து போகுது. அந்த கழுகு இந்த குழந்தைகளை பார்த்துருது. ஆஹா, நமக்கு இன்னைக்கு சரியான வேட்டை தான். 2 குட்டி பறவை இங்கே இருக்குது. ஏமாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பிட்றலாம் நம்ம. என்ன குழந்தைகளா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? யார் நீங்கள்? நாங்கள் இங்கே உணவு தேடுறதுக்காக வந்தோம். இங்கே ஏதாச்சும் உணவு இருக்கான்னு பார்த்துட்ருக்கோம். ஓ, அப்படியா விஷயம்? அப்போது இந்த கழுகு ஒரு திட்டம் போடுது. இந்த குழந்தைங்களாம் உணவு தேட வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் நிறைய உணவு இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்குது. கழுகு தங்கிட்ட இருக்க சாக்லேட்டை காட்டி இந்த மாதிரி நிறைய சாக்லேட் வீட்டில் இருக்குது, வாங்கன்னு கூப்பிடுது. சாக்லேட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய சாக்லேட் வீட்டில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுப்பேன். வீட்டுக்கு என் கூட வரீங்களா? அப்படின்னு பொய் சொல்லி கழுகு குழந்தைகளை ஏமாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது. இங்கே நடக்கிறதெல்லாம் தூரத்தில் இருந்து சோனாங்கிற ஒரு வயதான பறவை இதெல்லாம் பார்க்குது. ஐயோ, இந்த குழந்தைகள் யாரோடதுன்னு தெரியலையே, இந்த மோசமான கழுகு கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இவங்களை எப்படியாச்சும் நான் காப்பாற்றணும். நான் இப்போ உடனே போயிட்டு துணைக்கு யாரையாச்சும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனா உதவிக்கு மற்ற பறவைகளை கூட்டிக்கிட்டு
கழுகோட வீட்டுக்கு பறந்து போகிறாங்க. கழுகோட வீட்டில் 2 குழந்தைகளையும் வலைய போட்டு கட்டி வச்சிருக்கு. அதை சோனாவும் மற்ற பறவைகளும் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. இப்போது சோனா ஒரு திட்டம் போடுறா. அந்த திட்டத்தை மற்ற பறவைகள்கிட்ட சொல்கிறா. ரத்தினங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லி மகிக்கழுகுக்கிட்ட சொல்லலாம். அதை கேட்டு மகிக்கழுகு பதறி போய் இங்கேருந்து கிளம்பிரும். அந்த டைமில் மற்ற பறவைகள்லாம் சேர்ந்து குழந்தைகளை காப்பாற்றிடலான்னு முடிவெடுக்கிறாங்க. அதுபடி திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. சோனா மகிக்கழுகோட வீட்டு கதவை தட்டுறா. ஐயோ, இந்த டைமில் யார் வந்து தொலைச்சாங்கன்னு தெரியலையே. அவங்கள உள்ளே விடாமல் வாசல்லே வச்சு பேசி அனுப்பி விட்டுறணும். இல்லை குழந்தைகள் உள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன சோனா, இந்நேரத்தில் என்னோட வீட்டு கதவை தட்டியிருக்க, என்ன விஷயம்? அப்போ சோனா ரத்தினங்களுக்கு அடிபட்டதாகவும் ரத்தம் நிறைய போயிருச்சு, உயிருக்கு போராடிட்டு இருக்குன்னு சொல்லுறா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு திடீர்னு ரத்தினங்களுக்கு வந்துருச்சு. என்ன மகி, சோனா கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்ன விஷயம்? இந்த சோனா பறவை உங்களுக்கு அடிபட்டதாகவும் நீங்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட இந்த பொய் சொல்லிட்டு இருந்துச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மக்கிட்டேயே பொய் சொல்லும். நீங்க உள்ள 2 குழந்தைகளை கடத்தி வச்சிருக்கீங்க. அவங்கள வெளியே விடுங்க. அவங்கள வெளியே விட்டா தான் நான் போவேன். அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்தேன். ஓ, அதுக்கு தான் நீ வந்தியா? நீ தனியாள், நாங்கள் 2 பேர். எங்களை பற்றி தெரியும்ல. எங்களை மீறி நீ அந்த குழந்தையை காப்பாற்றிட முடியுமா? உன்னையும் போட்டு தள்ள போகிறோம், பார்க்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு 2 கழுகுகளும் சோனாவை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. சோனாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட மற்ற பறவைகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கழுகுங்களை தாக்குறாங்க. இப்படியே 2 பேருக்கு நடுவுலையும் சண்டை நடக்குது. ஒரு வழியாக பறவைகள்லாம் ஒன்று சேர்ந்து 2 குழந்தைகளையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சோனா 2 குழந்தைகளையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உணவு கொடுக்குறா. சோனாவுக்கு இந்த குழந்தைகளை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத பாசம் உருவாகுது. இந்த குழந்தைகளுக்கும் தனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா நினைக்கிறா. இங்கே குழந்தைகளை காணோன்னு சீதா தேடிட்டு இருக்கா. இங்கே குழந்தைகள்லாம் சோனாவோட வீட்டில் உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோனாவுக்கும் சீதாவுக்கும் என்ன உறவு அப்படிங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இதே மாதிரியான நல்ல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த பார்ட்டில் சந்திக்கிறேன்.